எம்ஜிஆர்னாலே பண்ண முடியாது விஜய் அவர்கள் பண்ணிட்டாரா? அது என்னன்னா, எம்ஜிஆரோட எலெக்ஷன் பீரியட்ல 2 கட்சியோட போட்டி போட முடியாது அப்படின்ட்டு ஒரு கட்சியோட காம்ப்ரமைஸா போயிட்டாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இப்போ கரண்ட்ல விஜய் அண்ணா 3 பெரிய கட்சியோட போட்டி போட்டுட்டு இருக்காரு. விஜய் அண்ணாக்கு எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரகிள்ஸ், ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, அவர் முடிவுல தெளிவா இருக்காரு. இங்க காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. சண்டைன்னு வந்துட்டா அடிச்சு பாத்தரணும் அப்படின்னு தனியா இப்ப வரைக்கும் தனியா நின்று போராடிட்டு இருக்காரு. ஸோ இதை நான் சொல்லல, ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க அது என்னன்னு நீங்களும் பாருங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃபிகர், பாப்புலர் லீடர், அவருக்கே அட் ஏ டைம் 2 எதிரியை சமாளிக்க முடியாதரான்னு ஒரு எதிரி காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா மொரார் தேசாய் கிட்ட, விஜய் யோசிச்சு பாருங்க எவ்வளவு துணிச்சலுங்க. இந்த பக்கம் ஆளுங்கட்சி, அந்த பக்கம் ஆண்ட கட்சி, மேல ஆள்ற கட்சி, எல்லாரையும் வச்சு மர்ம யோகி மாதிரி அடிக்கிறாரு.